சொத்துல போய் பங்கு வாங்கிட்டு வான்னு கேக்குறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? பொண்டாட்டிக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு புடவை வாங்கி கொடுத்திருக்கீங்களா? பூ வாங்கி கொடுத்திருக்கீங்களா? இல்ல உண்மையான பாசத்தோட தான் நடந்திருக்கீங்களா? உங்களுக்கு எதுக்கு நான் சொத்து வாங்கி தரணும்? சரி, எனக்கு தான் வசதி இல்ல, நீ ஆசைப்படுறதா வாங்கி கொடுக்க யோகியது இல்ல. அம்மா வீட்டுல சொத்து இருக்குல்ல, அது ஒரு பங்கு கேட்டு வாங்கினது. ஏன் உனக்கு அது உரிமை இல்லையா? எங்க அம்மா வீட்டு சொத்துல எனக்கு உரிமை இருக்கு. எனக்கு எப்ப தேவையோ அப்ப கேட்டு வாங்கிக்க தெரியும். உங்களுக்கோ உங்க அதிகாரத்துக்கோ பயந்து என்னால வாங்கி தர முடியாது. அப்ப வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்க மாட்டேன், சொத்துலயும் பங்கு வாங்கி மாட்டேன். அப்புறம் எதுக்கு நீ பொண்டாட்டி இருக்க? அப்போ பணத்துக்கோ சொத்துக்கோ ஆசைப்பட்டுதான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா, என் குடும்ப கஷ்டத்துக்காக உனக்கு கல்யாணம் பண்ணி சொல்லிட்டேன். சும்மாரியா? அவன் 40 பவுன் போறான், 50 பவுன் போறான், எத்தனை பேர் வந்தான்? அதெல்லாம் விட்டு எதுக்கு இந்த ஏழை கட்ட? ஏன் இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? எங்க சொத்து கொடுக்குறாங்களோ அங்க போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அடிக்கிற வேலை வச்சியா? அண்ணே சும்மா நிறுத்துங்கண்ணே. என்ன திமிரா பேசுறா பாரு. யாரா திமிரா பேசுறா? நீதான்டா திமிரு பிடிச்சு போய் அலையிற. அவ ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்தவளை கெடுத்தவனே நீதான்டா. அவ இன்னைக்கோ நாளைக்கோ வேலைக்கு போலான்னு இருந்தா, அதுக்குள்ள ஒரு பத்திரத்தை கொண்டாந்து நீட்டி காரியத்தை கெடுத்து குடிச்சவராக்கிட்டேடா பாவி. ஆமாண்ணே, அண்ணி மேல எந்த தப்பு இல்ல, எல்லா தப்பு உங்க மேலதான். ஓ, எல்லாம் ஒண்ணு சேர்ந்தீங்களா? கிட்டி விட்டாளா? சப்போர்ட்டா? ஆமா, சப்போர்ட் தான்டா. என்னடா பண்ணுவ? ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? யோ, நாளைல இருந்து நீ எப்படி சாப்பிடுறா பாக்குறியா? இனிமே இந்த குடும்பத்துக்கு ஒரு நயா பைசா செலவு பண்ண போறது இல்லையா? நீ எங்க கட்ட வேண்டியது உன் குடும்பத்தை காப்பாத்திக்கோ. ஏய், நீங்க எல்லாம் படிச்சு கிழிச்சது போதும். எங்க டீக்கல போய் எச்ச கிளாஸ் கழுவுங்க. நீ மரியாதையா உன் புருஷன் வீட்டுக்கு போய் சேரு. இந்த நன்றி கட்ட குடும்பத்துக்கு இனி நான் உழைக்கிறதா இல்ல, எக்கடா கெட்டு போகும். ஏன்பா, மாமனார் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். மரியாதைக்கு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு வர வேண்டியதுதான். ஒரேடியா 10-20 நாள் இருந்துட்டு வந்தா எப்படி? இங்க வயசு பொண்ணு தனியா வீட்டுல இருக்கா, அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை. இதெல்லாம் யாரு கவனிக்கிறது? நான் ஒண்ணும் சும்மா போயிட்டு வரல. என் மாமனாரு மச்சிஞ்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. மாப்பிள்ளை நீதான் இருந்து எல்லாத்தையும் கவனிக்கணும்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் யார் கவனிக்கிறது? உங்க மாமனார் வீட்டு வேலையை பார்க்க வேணாம்னு சொல்லப்பா. அதே நேரத்துல நம்ம வீட்டு வேலையை பார்க்கணும்ல. உங்க அம்மா சாவுக்கு வந்துட்டு கோச்சிட்டு போன உங்க அக்காளுங்க காரியத்துக்கு கூட வரல. என்ன ஆனாலுங்க ஏது ஆனாலுங்க நாமும் போய் பார்க்கல. உங்க பெரிய அக்காவுக்கு இது 7வது மாசம். அவளுக்கு சீமந்தம் பண்ணி பிரசவத்துக்கு கூட்டு வரணும்ல. நீங்க 2 பேரும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அங்க போய் உட்கார்ந்துகிட்டா இதெல்லாம் யார் கவனிக்கிறது? சரி சரி, நாளைக்கு நல்ல நாளா இருக்கு. நாமெல்லாம் பெரிய அக்கா வீட்டுக்கு போய் அவளுக்கு சீமந்தம் பண்ணி கூட்டு வந்துருவோம். இங்க பிரசவத்துக்கு கூட்டு வந்து அதெல்லாம் யார் பாக்குறது? நாம தான் பார்க்கணும். இத பாருங்க, என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பழக்கம் இல்ல. பிரசவத்துக்கு ஏதாவது செலவு பண்ணா கொடுத்தலாம், அதை அங்கேயே பாத்துக்கிட்டோம். டேய், கூட பிறந்தவன் பேசுற பேச்சாடா இது? இது தலைப்பிரசவம்டா, நாம தான் பார்க்கணும். அதுதான் முறை. இந்த முறைகீரெல்லாம் எனக்கு தெரியாது. என் மச்சன்சி கல்யாணம் முடிகிற வரைக்கும் நானும் என் பொண்டாட்டியும் வர முடியாது. முடிஞ்சா நீங்களே கொண்டாந்து பாத்துங்க. ஏய் பொடி. டேய் நில்றா. ஏன்டா, கூட பிறந்த அக்காளை விட மச்சினிச்சு கல்யாணம் பெருசா போச்சா? ஆமா, எங்க அக்காவால தான் இதெல்லாம் கிடைச்சதா? என் மாமனாரால தான் இந்த ஃபேக்டரி மரியாதை இதெல்லாம் கிடைச்சது. எனக்கு அவங்க தான் முக்கியம். மத்தவங்களை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. ஏமா, என் பொண்ணு இந்திரா இங்கதான் வேலை பாக்குது. எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? யாரு? மேனேஜர் இந்திராவா? அவங்க ஆபீஸ் ரூம்ல இருக்காங்க, போய் பாருங்க. ஏங்க, அவங்க அக்காவே இங்க இருக்காங்களே. லட்சுமி, ஏமா, இந்திரா தான் இங்க வேலை பாக்குதுன்னு சொன்னாங்க. நீமா வேலை செய்யற? என்ன பண்றது, எங்க தலையெழுத்து அப்படி. நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு. இல்லன்னா எங்க வீட்டுக்காரங்க எங்களுக்கு சாப்பாடா போடுவான்? அம்மாடி நீமா? நீ வாடி, வேலை செஞ்சாதான் நமக்கு சோறு. அம்மாடி, இந்த படுவாய் பசங்க இப்படி செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. ஏமாந்துட்டமா. இந்த சீமந்தம் முடிட்டமா, அப்புறமா அவனுங்களை பேசிக்கிறேன். அம்மாடி, நீ நானும் இந்திராலாம் சேர்ந்து முதல்ல அக்காளுக்கு சீமந்தத்தை முடிச்சுவோமா? ஆமா, செய்ய வேண்டிய முறையெல்லாம் ஒழுங்கா செஞ்சிட்டீங்க. சீமந்தம் ஒண்ணுதான் குறைச்சல். இனிமே உங்க யார் தயவும் எங்களுக்கு தேவையில்லை. எப்படியும் எங்க அம்மா உங்ககிட்ட போராடி எங்களை 2 எழுத்து படிக்க வச்சுட்டாங்க. அதை வச்சு எங்களுக்கு பழச்சுக்க தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அம்மாடி, இப்படி சொல்லிட்டா எப்படிமா? சீமந்தம் பண்ண கூட வக்கு இல்லாதவன ஊர்ல என்ன காரி துப்புவாங்கம்மா. அது மட்டும் இல்லம்மா, தாயில்லாத அனாதை பிள்ளைங்களை இப்படி தவிக்க விட்டானேன்னு சொல்லுவாங்கம்மா. இது பாருங்க, நாங்க உயிரோடு இருக்க வரைக்கும் நீங்க எங்களுக்காக எதுவும் பண்ண வேண்டாம். அப்படியே நீங்க எங்களுக்கு ஏதாவது செய்யறதா இருந்தா, செத்ததுக்கு அப்புறம் கோடி துணி ஒண்ணு போடுவாங்களே, அது கொண்டு வந்து போடுங்க. அதுவே போதும். எங்களை ரோட்ல விட்ட மாதிரி அந்த கடைசி பண்ணி ரோட்ல விட்டுறாதீங்க. உங்களால காப்பாத்த முடியாட்டி எங்க கிட்ட கொண்டு விட்டுருங்க. நாங்க ஏதாவது வேலை வாங்கி கொடுத்து காப்பாத்தி கரை சேர்த்துக்கிறோம். வாங்கடி. அம்மாடி,
ஏசகர இவ்வளவு நேரமாகி இவ்வளவு காணுமே எங்க போயிருப்பாளுங்க? ஒருவேளை அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிருப்பாளுங்களோ? அவங்க ஆத்தா வீட்டுக்கு தான் போற இல்லைன்னு சத்தியம் பண்ணிருக்காளுல, திருப்பி இருக்காங்க போறாளுங்க. ஒருவேளை ஆட்டாக்காரன் வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பாளுங்களோ? ஆட்டோக்காரன் நம்ம கூட சேர்த்தால சகல, அதை எப்படி உள்ள சேர்ப்பா? சும்மா பேசிக்கிட்டு இப்படி இருக்குமா? எப்படி மரியாதையா பத்திரத்துல கையெழுத்து போடுன்னு காலையில் திட்டமே, ம். அதுக்காக கோவிச்சுட்டு ஏதாவது ரயில்வே தண்டவாளத்துல தலைக்கிளை கொடுத்துருப்பாளுங்களோ? தண்டவாளத்துல ஆ. இவளுங்க ஆ. நம்ம தலைய தண்டவாளத்துல வச்சு ஏத்தி கொல்லுவாளுங்களே தவிர இவளுங்களாவது தண்டவாளத்துல தலைய வச்சு சாகுறாவது. ஏன் சகல பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க சும்மா? ஆ? என்ன ஜாலியா ஜோடி போட்டு வர்றாளுங்க பத்தியா? அவளுக்கு வர்ற தெம்ப பார்த்தா ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு வர்றாளுங்க போல இருக்கு. வரட்டு வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ ஆஹா அச்சரா லட்சுமி நெல்லு எங்க போயிட்டு வர? ஏய் ஒன்னையும் தாண்டி எங்க போய் ஊர் சுத்திட்டு வர்ற? பொம்பளைங்க வெளியில போனா ஊர் சுத்திட்டு வராங்கன்னு அர்த்தமா? பின்ன ஆம்பளைங்க வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா வேலைக்கு போயிட்டு வர்றாங்கன்னு அர்த்தம். பொம்பளைங்க வெளியே போயிட்டு வந்தா ஊர் சுத்திட்டு வர்றாங்கன்னு தான் அர்த்தம். ஏ சகலா என்ன பேசிக்கிட்டு இருக்க நேரமா அது? ஆ. தூக்கி போட்டு பந்தாடுற நேரம் ஐயா. அடியே இப்ப நீ எங்க போயிட்டு வர்றேங்கிற உண்மையை சொல்லல, மூக்குல ரத்தம் வருப்ப சொல்றேன். சொல்றேன். வேலைக்கு போயிட்டு வரோம். வேலைக்கா? ஏய் ஏய், நில்றி. ஒரு ஆம்பளை கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பாட்டு போய்கிட்டு இருக்க. வேலைக்கு எதுக்கு போன? யாரை கட்டு போன? யோ இது என்ன, அது குடும்பம் நடத்துறமா இல்ல கூத்து நடத்துறமா? யாரமா சொல்றேன். இது பாருங்க, கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இனிமே மிரட்டுற வேலையெல்லாம் இங்க வேணாம். நீங்க தண்டை சோறுன்னு சொன்னீங்களே, அதனாலதான் வேலைக்கு போனோம். தினமும் நீங்க போடுற சாப்பாட்டுக்கு இந்தாங்க 30 ரூபாய் வச்சுக்கோங்க. யோ சகல, என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாம இருக்க? யோ இந்தா எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10, என் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக ஒரு 10, உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தண்டை சோத்துக்கு ஒரு 10. அப்புறம் டபார், இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கணும்னா நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது. என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான்? கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல? நீ சொல்லிதான் தெரியுமா சகல? இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பொழந்துற. யோ அவளை அடிக்கும் போது யாரும் தடுத்தீங்க, கொலை விழுகும். எவ உசுருக்கு விட்டுறாமலாமா சொல்லிவிட்டேன். என்ன தந்தாலும் காவல். ஆமா ஏண்டி கேவலம் ஒரு 30 ரூபாய் காசை சம்பாதிச்சு கொண்டாந்து கையில கொடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சமயக்காரன் முன்னால என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. என்ன இன்ஜின் தவக்கு? ஏய் யார் தெரியுமா நீ? மெட்ராஸ் என்ன பண்ணுவ? என்னடி பண்ணாமா? அடிய கொண்டு இன்னைக்கு நீ தீண்டடி. ஏண்டி உன் புருஷன் எனக்கு தெரியாம வேலைக்கு போனது மட்டும் இல்லாம நீ சாப்பிடுறதுக்கு எங்கிட்டயே பணம் கொடுக்குறியா? உன்னை இனிமே இந்த அடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். உடனே உடனே எப்ப திருப்பி என் கையை பிடிக்க ஆரம்பிச்சியா இனி நீ இங்க இருக்க கூடாது. ஓடி வழியா? நான் எதுக்காக போகணும்? நான் போக மாட்டேன். இது என் வீடு. உன் வீடா? எப்ப இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சியோ இனி நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. இந்த வீட்டு வாசப்படிய முழுக்க இனிமேல் நடக்கிற உள்ள வச்சு நாயா அடிக்கிறா, ஏண்டி வெளியிட்டு வேடிக்கை அடி பாக்குற? சகலா நீ எல்லாம் ஒரு சகலையா துரோகியா? எதுக்காக உன் வீட்டு பக்கத்துல குடி வந்த நானு? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவி பண்ணி வந்து நானு உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா, அந்த குத்து குத்துறா, வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறா. அறிவு கெட்டவனே, என்ன நீ அடிக்க ஆரம்பிச்சா? நானே என் பொண்டாட்டி தள்ளி விட்டதுல அடிபட்டு தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாம தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்பா. அண்ணி உன்னையுமா அடிச்சிருச்சு?
ஆமாப்பா. இது வேற ஒண்ணும் இல்ல, ஆ, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. இனிமேல் நம்ம 2 பேரும் ஒரு ஸ்டெப் கூட வீட்டுக்குள்ள போக கூடாது. அது மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. ஆ, வா ஓடிடலாம். ஆ, ஆ. சகல அங்க பாரு, ஆட்டோக்காரன் வர்றான். சகல ஆ. இப்ப நடந்ததெல்லாம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும். ஆ. குறிப்பா நம்ம இப்ப அடி வாங்கின மேட்ரு. சொல்லவே மாட்டேன். முதல்ல முகத்தை தொடங்க. சீக்கிரம் அடிப்பா மூஞ்சில குத்துட்டாங்க சகல. துண்டு இருக்கு கையில. எங்க வா, வா. அப்புறம் சகல என்ன ஆளே பாக்கல. பல்லு பாட்டு போமே. வாங்க சகல, என்ன நேரத்துல? வீட்டை விட்டு துரத்தின பிறகு நேரம் எல்லாம் பார்க்க முடியுமா? வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? அங்கேயும் இதே நிலைமை தானே? யோ, 30 ரூபா சம்பளம் வாங்குற பொம்பளையே இந்த அடி அடிக்கிறான்னா, 3000 ரூபாய் சம்பளம் வாங்குற பொம்பளை சகல என்ன பின்னு பண்ணி இருப்பான்? ஏன் சகல, எதுவும் பலத்த காயமா? வெறுப்பேத்தாதியா. அவ அடிச்சா கூட பரவாயில்ல. நேத்து வந்தவ இவ்வளவு எங்க அப்பனுக்கு சோறு போட்டு வச்சிருந்தேன். அந்த ஆளு அவ கூட சேர்ந்து என்ன வீட்டை விட்டு வெளியே தரத்தான். நன்றி கேட்டவன். சகல, இது ஏதோ தூண்டி விட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. 3 பேர் பொண்டாட்டி நம்மள அடிச்சாலுன்னு முன்னெச்சரிக்கையா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதான். ஓ, பொம்பளைகளை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்மள தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் 4 சுவத்துக்குள்ள நடக்க வேண்டிய பிரச்சனையா? யோ, திருப்பி ஏன் 4 சவத்தை ஞாபகப்படுத்துற? 4 சவத்துக்குள்ள நாயா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன், திருப்பி 4 சவருங்கிற. ஏயா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காயா உனக்கு? சத்தம் போடாதீங்கப்பா. அவளுங்களை எப்படி அடக்குறதுங்கிறத பத்தி யோசிப்போம். அடக்க நினைச்சுதான் அங்க ஒரு சைடு வீக் கிடக்குது, இங்க இடுப்பு உடச்சு கிடக்குது. அவளுங்க இந்த அளவுக்கு ஆட்டம் போறதுக்கு என்ன காரணம்? வேலை பாக்குறோம், சம்பாதிக்கிறோம் மமதை. முதல்ல அதை ஆப்பணும். எப்படி? அவளுங்க வேலை பாக்குற ஆபீஸுக்கு போறோம், அந்த மேனேஜர் சாத்துறோம், அவனே அவளுக்கு வேலை விட்டு துரத்துறான். சகல, நீங்க மறுபடியும் படிச்சு வாங்குறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சகல, சமையல் தான், மருந்து தான், ஆட்டோ இல்ல படிப்பு தான். கரெக்ட். இதான் நம்ம பொண்டாடிய வேலை செய்யற கம்பெனி.